அரிது அரிது மானிடராய் பிறப்பதறி. போட்டோ எடுத்தாங்கயா. அரிது அரிது மானிடராய் பிறப்பதறிது, அதிலும் குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் மனிதராக, அதாவது மிருகமாகவோ அல்லது ஒரு பறவையாகவோ நாம் பிறந்திருந்தால் இந்த உலகத்தில் நன்மையை செய்ய முடியாது. அதற்காகவே கடவுள் நமக்கு 3000 பிறவிகளுக்கு பிறகு மனித பிறவியை நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மனித பிறவியில் மட்டுமே நல்லதை நினைக்க முடியும், நல்லதை செய்ய முடியும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் சுயநலமாக தன்னலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் சொத்துக்கள் வந்தாலும் இன்னும் வேணும் வேணும், இன்னும் எனக்கு சொத்து வேணும், இன்னும் பலமாடி கட்டிடம் நான் கட்ட வேணும் அப்படிங்கிற தன்னல போக்கு இல்லாமல் இந்த பணத்தை வைத்து இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் ஒற்றுமைக்காக, இந்த சின்னஞ்சிறு பிஞ்சுகளின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இப்படிப்பட்ட நல்ல அருமையான ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி சிறப்பாக இந்த அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சிவா அவர்களை இந்த நேரத்தில் நான் முழு மனதோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியாகும். சட்ட ஆலோசனை, உங்களுக்கு சந்தேகங்கள் எழுகின்றதை அதை விளக்குவதற்காக ஏற்பாடு செய்யும். அத்தோடு கடந்த 45 நாட்களாக நடத்தப்பட்ட இந்த கோர்ஸினுடைய நிறைவு நாள் என்று சொல்ல வேண்டும். அந்த நாளையும் இந்த நாளோடு இணைத்து ஒரு முப்பெரும் விழாவாக ஏற்பாடு செய்திருக்கின்றதை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டங்களில் வாழ்கின்ற மனிதர்கள் தனக்கு என்ன வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், தன் குடும்பத்தாருக்கு என்ன வேண்டும், நான் இன்னும் எத்தனை சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளையை நிறுவி அந்த அறக்கட்டளையை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கின்ற விஷயமாக இருந்தாலும் உங்கள் அனைவரிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது அதனினும் மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னடா மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு, எத்தனை முறை தான் மகிழ்ச்சி அடைவாரு, விஷயத்துக்கே வரமாட்டேங்க. விஷயம் என்ன இருக்கிறது? இந்திய நாடு கிட்டத்தட்ட 60 வருடங்கள் ஆகிவிட்டது சுதந்திரம் அடை. இந்தியாவை யாரோ ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்தில். ஆனால் அந்த ஆட்சி செய்தவர்கள் இந்த நாட்டிற்காக, இந்திய நாட்டிற்காக நல்லதை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரப்பூர்வமான உண்மைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த நாட்டை விட்டு சென்ற பிறகு இந்த நாட்டிற்கு வளர்ச்சியே இல்லாமல் பின்னடைவோடு நொண்டி குதிரை போல நொண்டி இடித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமான உண்மை. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜப்பான் 1942 இரண்டாம் உலகப் போரில் நாகசாகி, ஹிரோஷிமா என்ற 2 நகரங்களில் அமெரிக்க ராணுவத்தால் அணுகுண்டு வீசப்பட்டு அந்த நகரமே அறவே அழிந்து போனது. அது உண்மைதானே? படித்த இளம் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி அழிஞ்சு போன அந்த நகரம் 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. அதற்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சி நடந்த சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜப்பான் ஒரு வல்லரசு நாடாக இந்த உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தியது. இன்றைக்கும் தொழில் வளர்ச்சியில் உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறது
இருக்கிறது ஜப்பான். அதனுடைய மொத்த சுற்றளவு, மொத்த மக்கள் தொகை எவ்வளவு என்று கேட்டால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து பகுதியை கூட கணிக்க முடியாது, அது காடு பகுதி என்று தான் சொல்லுவேன். ஆனால் இவ்வளவு மக்கள் தொகை, இவ்வளவு பகுதியோடு இருக்கிற ஒரு நாடு இன்றைக்கு வல்லரசு நாடாக, பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் ஒன்று ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமையோடு நேர்மை, உண்மை, உழைப்பு, இந்த மூன்றும் கலந்து இருக்கிறது அவர்கள். அப்படி கலந்து இருப்பதால் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி நிரந்தரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேர்மை, உண்மை, உழைப்பு இருப்பதால் அங்கு நேர்மையான அரசியல் நடக்கிறது, நேர்மையான ஆட்சியாளர்கள் ஆளுநர். இப்படிப்பட்ட இந்த மூன்றுமே இந்திய நாடாக, இவ்வளவு பெரிய நாடாக இருக்கின்ற நம் நாட்டில் இது குறைந்து விட்டதால் இன்றும் இந்திய நாடு 60 ஆண்டுகள் கழிந்துமே கிட்டத்தட்ட 112 கோடியை மக்கள் தொகையாக எட்டிய பிறகுமே இன்றும் வல்லரசு நாடாக ஆகவில்லை. ஏன் வல்லரசு நாடு ஆகவில்லை, ஏன் ஆகவில்லை, ஏன் ஆகவில்லை என்று பலரின் மனதில் இந்த கேள்விகள் எழுந்தாலும் இதற்கான விடைகளை கண்டுபிடிக்காமல் இன்னும் இந்திய நாடு ஆமையை போல ஊந்து ஊந்து சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு இந்தியா வல்லரசு நாடு ஆயிடுச்சு சார், மறைமுக வல்லரசு நாடு சார். இல்ல இல்ல, 4 வழிச்சாலையே இன்னும் வந்தே ஆமை. இந்தியா முழுவதும் தம்மிடம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். உண்மையிலே நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு ஒரு நாடு வல்லரசு நாடு என்று சொன்னால் அந்த நாடு பொருளாதாரத்தில் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் முன்னேறாம நாங்க 112 கோடி வச்சிருக்கோம்னு உடனே நாம வந்து வல்லரசு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்லை. ராணுவத்தில் பலமிக்க நாடாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில், அதாவது பொருளாதாரத்தில் பலமிக்கவராக இருந்தால் மட்டுமே ராணுவத்தில் பலமிக்கவர்களாகவும் தொழில் வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் இந்த நாடு உலக நாடுகளுக்கு வெளிப்படும். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய இந்தியாவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 48% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்கள் இல்லையா? ஆக இவ்வளவு வறுமையை வைத்துக் கொண்டு இந்த நாடு வல்லரசு நாடு என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இது சொல்லுவாங்க மறைமுகமா. இந்த மறைமுகமா அறிவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி காட்டுங்கள், உங்களுடைய கல்வி வளர்ச்சியை முன்னேற்றி காட்டுங்கள், உங்களுடைய ராணுவ பலத்தை நிரூபித்து காட்டுங்கள், பிறகு வந்து வல்லரசு நாடாக அது வந்து அங்கம் வைக்கும். அதுக்கு யாருமே வந்து போய் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க வல்லரசு நாடாக எதுவுமே சொல்ல வேண்டாம். எடுத்துக்காட்டாக நான் ஒரு பணக்காரனாக உழைச்சு நான் வந்து ஒரு காரு பங்களாவோட நான் இருந்துட்டு தான் பணக்காரர்களுடைய வரிசையில் வந்துருவேன். அல்லது நான் வந்து அப்ளிகேஷன் எனக்கு வந்து இவர் வந்து பணக்காரர் தான் ஆனா இல்லைன்னு சொல்லி உள்ள கூடிய ரகசியமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே இந்திய நாடு வல்லரசு நாடாக ஆகுவதற்கு இன்னும் நாம் வந்து 40 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்பது வரலாற்று உண்மை. அப்படி நாம் வந்து உழைக்கிறதுக்கு இந்த மாதிரி சேவைகள் என்பது மிக அவசியமானது. இந்த மாதிரி உங்களிடம் வந்து இந்த சின்னஞ்சிறு குஞ்சுகளை கல்வியை பற்றியும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றியும் சட்டத்தை பற்றியும் உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுக்கு நீங்கள் அந்த நல்வழியில் உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற நல்வழியில் நீங்கள் அனைவரும் செல்லும் பொழுது வறுமை இல்லாமல் போய்விடும், குற்றங்கள் இல்லாமல் போய்விடும். என்ன கேட்டீங்கன்னா ஏன் வறுமையில் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒன்று கல்வி இல்லாத நிலையினால் மட்டுமே வந்து வறுமை இருந்தது. ஒன்றும் வந்து இன்னைக்கு இந்த கல்வி இல்லாதனால என்ன செய்யறாங்கன்னா பகுத்தறிவு குறைந்து விடுகிறது. அதனால வந்து ஒருத்தருக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, ஒருத்தருக்கு அன்பு காட்டக்கூடிய விதங்கள் வந்து குறைஞ்சு போயிருக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, தவறுகள் செய்யறாங்க. தன்னை எரியாம பகுத்தறிவு இல்லாமல் அவங்களா போய் தவறு செய்யறாங்க. குற்றங்கள் வந்து அதிகரிக்குது. இதனால வந்து நிறைய பொருளாதாரங்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயில, நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயில இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கணக்கு பண்ணாலே டோட்டலா வந்து ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு நியர போகுது. இவ்வளவு ஜெயில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்ப அத்தனை பேர் ஜெயில இருக்கக்கூடியவங்க வெளியில இருந்து அவங்களுடைய உழைப்பு வந்து உடைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா
இந்த நாடு நல்ல வல்லரசு நாடாத்தானே ஆகும். ஸோ கல்வி என்பது இல்லாமையாலும் அவர்களிடம் பகுத்தறிவு இல்லாததாலும் குற்றங்கள் அதிகரிக்கிறது. அதுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்திய நாட்டில் தொழில் வளர்ச்சி இல்லை. இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தொழில் வளர்ச்சி இல்லாதனால குற்றங்கள் புரியுறாங்க, திருடுறாங்க, ஒருத்தனை போய் அடிச்சு புடுங்கிறது, கொலை செய்யறது, தவறான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள என்ன செய்து போகுது. அதுக்கு முக்கிய காரணம் கல்வி இல்லாம. கல்வி இருந்துன்னா கல்வி கட்டுறதுக்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை பொழு ஏதாவது கொடுத்துறாங்க, ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலையை வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில ஏதோ முன்னேற பருவத்தில் வரும்போது அவனுக்குள்ள ஒழுக்கம் தானே அப்படிப்பட்ட ஒழுக்கங்கள்லாம் குறைகிறதுனாலதான் குற்றங்கள் அதிகரிக்குது. குற்றங்கள் அதிகரிக்கும் போது மனிதனுடைய உழைப்புகள் குறைக்கும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த நாடை முன்னேற்ற வேண்டும், இந்த நாடை நாம் வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் நமக்குள்ள உதித்தார். பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது, எல்லாரிடத்திலும் அன்பு காட்டணும். நாம உண்மையிலேயே உழைக்கணும். உழைப்பு என்பது இந்த ஒரு நிரந்தரமற்ற உழைப்பு சொல்லுவாங்க. சும்மா நம்ம ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வேலைக்கு போறாங்கன்னா இங்க ஆள் இல்லைன்னா உடனே அந்த இடத்துல உட்காந்துக்கிறது, ஆள் இருந்தாங்கன்னா உழைக்கிறது. அப்போ உண்மையான உழைப்பு இல்லை. ஸோ உண்மையான உழைப்புகள், உண்மை, நேர்மை இதெல்லாம் என்னைக்கு நம்ம கிட்ட இந்த இன்று உள்ளங்களில் பதிந்து இவங்கெல்லாம் நாளைய காலகட்டங்கள் நல்ல கடினமான உழைப்பு உழைக்கணும், உண்மையிலே உழைக்கணும், எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும், பிறருக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனைகள் இந்த குழந்தைகள் மனதில் பதியும் பொழுது இவர்கள் நாளைக்கு வளர்ச்சி அடைந்து இவர்களுடைய வாழ்க்கையில அன்பு காட்டினால் மட்டுமே போதாது, பிறருக்கு நம்ம விஜய் குரு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சகோதரர் சிவகுமாரை போல எல்லாமே ஒண்ணுதான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவையை செய்கிறவர்களை ஊக்கப்படுத்துகின்றவரை இந்த குழந்தைகளா இருக்கின்ற நீங்கள் அனைவருமே நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சு வாழ்க்கையில முன்னேறி இவரை போலவே நீங்களும் பலருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொண்டு எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த இந்த விஜய் குரு அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அப்துல் கலாமின் கனவு 2020 வல்லரசு. நாம் என்று அமைக்கப் போகிறோம் நல்லரசு. நாம் என்று அமைக்கப் போகின்றோம் நல்லரசு. இந்த விடைகளுக்கு கொடுப்பார்கள் எங்களது மாணவர்கள் பதிலுரை என்பதை எங்கள் மாணவர்களால் நிச்சயம் வல்லரசு ஆகுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மெதுவாக எட்டி ஒரு நாள் இலக்கை நீங்கள் விரும்பிய வண்ணம் நாம் விரும்பிய வண்ணம் அடைவோம் என்பதை இத்தருணத்தில் உங்களுக்கு பொறுப்பாளர்களே, மேலும் பேத்தாஜா மக்கள் சமூகத்தின் மாநில பொறுப்பாளர் ஐயா கரிவேல் அவர்களே, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸின் தலைமை தளபதி ஐயா கிக்கியா அவர்களே, யோகா மாஸ்டர் ஆதித்யா அவர்களே, மாணவ செல்வங்களே, மாணவிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ
இப்பொழுது இந்த மழலை குழந்தைகளை பார்க்கும் பொழுது மனம் ரொம்ப பூரிக்குது. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ பொறுமையை உட்கார முடியாத ஒரு நிமிஷம். இப்படி ஓடுவோமா அங்கிட்டு ஓடுவோமா பரபரப்பாக இருக்கிற குழந்தைகளை அப்படி அடைக்கு உட்கார வச்சிருக்காங்க. தண்ணியில் குடத்துல தண்ணி பிடிச்சி உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சிருக்கிறீங்க. இது இந்த பெருமை ஜெயகுரு ட்ரஸ்டையே சார். ஒவ்வொரு குழந்தைகளை பார்க்கும்போது பிரகாசம் தெரியுது. சூரிய ஒளி பார்க்க முடியும் நம்மளால, நம்ம பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம் இருக்கு. இவங்க கையில் தான் எதிர்காலமே இருக்கு. நமது நகரம் இவர் கைகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவ்வளவுடைய ஆக்கமும் ஊக்கத்தோடும் ஒவ்வொருவரும் என்ன பேசுறாங்க. அந்த பையன் கேட்ட கேள்வி, நம்ம வல்லரசு ஆகிட்டோம். உண்மைதான், உனக்கு வல்லரசு ஆகிடுச்சு. இப்படி எல்லாருமே வல்லரசு ஆகும்னு நினைச்சா நம்ம வல்லரசு தான். ஏன்னா எத்தனையோ உண்மைதான் தம்பி, நம்ம வல்லரசு தான் தம்பி, புரியுதா? நீ தப்பா நினைச்சிட வேண்டாம். நம்ம வல்லரசு, வல்லரசு தான் நம்ம. அதுல ஒரு சில இடையூறுகள் இருக்கு, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. எல்லாம் பூர்த்தியானதான். ஒரு மனிதன் முழு மனிதன் ஆவது கிடையாது. முழு மனிதன் ஆகணும் அப்படின்னா கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைய அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆன பிறகு தாத்தா ஆன பிறகுதான் அவர் முழு மனிதன் ஆகுறாரு. இப்ப நமது இந்திய அரசு எல்லா வளமையும் பெற்றுட்டு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வளமே ஆயிடும். நம்ம வல்லரசு தம்பியுடைய மனசை திருப்திப்படுத்திச்சு. என்ன சங்கடப்படக்கூடாதியா? நீ மனசோட சங்கடப்படக்கூடாது. அதனால சொல்றது அந்த ஆர்வத்தை இத்தனை பேருக்கு இருக்கிறாங்க. நீ ஒட்டுதான் எந்திரிச்சு நம்ம வல்லரசும் சொல்லி எவ்வளவு ஆக்கம் இருந்தா எவ்வளவு உதவி இருந்தா நீ சொல்லியிருப்ப. பிரகாஷ் பாத்தியா, பேர்லயே எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? பிரகாஷ் அவன் வார்த்தையிலேயே ஒரு பிரகாசம் இருக்கு. அப்புறம் நம்ம செந்தூர் அருமையான, அதை விட நல்ல பேர் திருச்செந்தூர் முருகனே வந்துட்டார் ஐயா. இப்ப அவர் வாயிலேயே செந்தூர் வாயாலேயே நம்ம வல்லரசுன்னு சொல்லியாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ராஜபாளையத்தில் நம்ம பண்ணதால நம்ம வல்லரசு. என்ன யாருமே பிரயோகப்படுத்த வேண்டாம். மேலும் நாம் அனைவருமே ஆர்வத்துடன் ஏதாவது ஒன்று செய்யணும் என்கிற ஒரு இதுலயே எல்லா குழந்தைகளும் இருக்கிறாங்க. மென்மேலும் நாம் இந்தியா முன்னேறணும் அப்படின்னு சொன்னா பல காரியங்கள் நம்ம படித்து வெற்றி பெறணும். அது மட்டும் இல்லாம இந்த சட்ட ஒழுங்கு சொல்றாங்க. பையங்கள்லாம் போறாங்க, பள்ளிக்கூடத்துல இருந்து வராங்க, சைக்கிள்ல வரும் பொழுது அவங்க போக வேண்டிய பாதைகளை சரியா கடந்து போனாலே இந்த விபத்துக்கள் நடக்காது. குழந்தைகள் நம்மளாம் இருக்கிறோம்ல, போகும்போது பாதையில் எப்படி போவேன் தம்பி? இதுல சொல்றது என்ன இருக்கு? சைக்கிள்ல போனாலோ நடந்து போனாலோ நீ போற பாதையில இருந்து இடதுபுறத்திலேயே போய் பழகணும். உனக்கு எங்க எந்த ரைட்டு போனாலும் இங்க திரும்பி வந்தாலும் சரி உன்னுடைய இடதுபுறத்திலேயே போகணும். விபத்துக்கள் நடக்காது. அதே மாதிரி நம்மளால முடியாத ஒரு பார்ட்டி கிளாஸ் பண்ணாங்க, மாயமா கிளாஸ் பண்ணாங்க. நம்ம ஊர் மாதிரி மோசம் எங்கேயுமே இருக்காது. வண்டி வந்தாலும் சரி சைக்கிள் வந்தாலும் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அதுபாடு குறுக்க வந்துடும், நடக்க முடியாது. அவங்கெல்லாம் நம்மளால குழந்தைகளால உதவி பண்ணணும். புரியுதா? செய்வில்லை நீலாம் சொல்லு பணி செய்வில்ல செய்யலாம். நம்ம பிறருக்கு உதவி செய்யுங்கிற ஒரு மனப்பான்மை வந்தா ஆட்டோமேட்டிக் எல்லாமே சரியாயிடும். நம்மள அநேகம் பேருக்கு உதவி செய்யணுங்கிற இன்னும் வரவே வராது. ஏன் வராதுன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. நீ இதுக்கே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நிமிஷம் நம்ம மனசார என்ன செஞ்சோம்னா எல்லா வகையிலுமே சரியாயிடும். இப்போ நம்மளே வச்சுக்கிறோம், வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன கோவப்பட்டுருவோம். அந்த கோபம் காரணம் இல்லாமலே கோபம் வந்துருச்சு, அதனால ஒரு சின்ன பிரச்சனைகள் உண்டாயிரும் வச்சுருக்கோங்களேன். அந்த கோபம் வராமல் இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும், சட்டம் நல்லா இருக்கும். புரியுதா? இவ்விழாவிற்கு பேச வாய்ப்பளித்த ஜெயகுரு ட்ரஸ்ட் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து அடுத்து அன்போடு பேச அழைப்பது கிச்சையா ஆசிரியர் அவர்கள்.
ஒரு கால பழைய சொல்லுங்க, பழைய சொல்லி ஞாபகம் சொல்லலாம். சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற விஜயகுரு தர்மஸ்தானத்தினுடைய செயலாளர் சிவகுமார் அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வழியிலும் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி வருகின்ற அவருடைய துணைவியார் அவர்களே, மற்றும் குவைத் ராஜா மக்கள் சமூக இயக்கத்தின் சார்பாக பல அரிய சாதனைகளை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற மாநில பொறுப்பாளர் கதிர்வேல் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் போன்று எல்லா உதவிகளையும் செய்து வருகின்ற முத்துமணி ராஜா அவர்களே, யோகா மாஸ்டர் ஆதீஸ்வரன் அவர்களே, இந்த நிறுவனத்தின் ஆசிரியர் ஐயனார் அவர்களே, மற்றும் ஆசிரியர் அவர்களே, மற்றும் இங்கு பங்கேற்றிருக்கின்ற பயிர்கொண்டிருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஜயகுரு தர்மஸ்தாபனமானது ஏழை எளிய மக்களுக்கு நல்ல ஒரு உதவிகளை செய்து அந்த உதவியினால் அவர்கள் வருங்காலத்தில் என்றுமே நிலைத்து இருக்கக்கூடிய, என்றுமே வளமுடன் வாழக்கூடிய அளவுக்கு நல்ல கல்வி செல்வத்தை இலவசமாக அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், இந்த காலத்தில் தொழிற்கல்வி இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது. வெறும் படிப்பு எதற்குமே உதவியாகாது. தொழிற்கல்விதான் எல்லோருக்குமே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொழிற்கல்வி ஸ்தாபனத்தை தேர்ந்தெடுத்து, நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து நம்முடைய அனைவருக்குமே, நான் உட்பட அனைவருமே இதில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றோம். அனைவருக்குமே வருங்காலத்தில் முன்னேறுவதற்காக இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது நமக்கு ஈடையிலேயே கிடையாது. அவருக்கு நன்றி, அவர் இணையாக நம்ம எதுவுமே ஒப்பாகாது. அந்த அளவுக்கு அவருடைய குடும்பமானது பாரம்பரியமிக்க ஒழுக்கம், பண்பாடு, உதவி செய்ய நல்ல பண்பாடுகள் எல்லாம் நிறைந்தது. நம்மளே பார்க்குறோம், இங்கே படிக்க வருகின்ற பொழுது அவருடைய நடவடிக்கைகள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க சிவகுமார் சார், அவங்க துணைவியார் அனைவருமே நாம் படிக்க வருகின்ற பொழுது நம்முடைய எவ்வளவு அன்புடனும் பாசத்துடனும் எவ்வளவு அழகாக நம்முடன் பழகுகிறார்கள். எந்த விதமான வேற்றுமையும் பாராட்டாமல் எவ்வளவு அழகாக நம்மை உடன்பிறப்புகள் போன்று நினைத்து எப்படியெல்லாம் நம்முடன் பழகுகிறார்கள் நீங்கள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நல்ல முறையிலே தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க நம்ம பாக்குறோம், எத்தனை ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. மாணவர்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் நன்கு முன்னேற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சிறந்த நோக்கத்தோடு கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களை வெளிவிட்டு தான் என்னலாமே தவிர நிறைய பேர் எல்லாருமே சொல்லித்தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பெருமை நம்முடைய ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் நம்ம எல்லாருமே அதற்காக இந்த விஜயகுரு தர்மஸ்தானத்திற்கும் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்த அப்பல்ல தேசிய ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாடை பற்றி இன்று அது சட்ட உணர்வு, அது இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு. மேலும் இன்று முதல் பேட்ச் நிறைவு பெறுகிறது. நாம் 45 நாட்கள் என்று சொல்லியிருந்தார்கள். மேலும் 5 நாட்கள் நீட்டித்து 50 நாள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை நமக்கு அளித்தார்கள். உண்மையிலே அவர்கள் நல்ல தர்ம சிந்தனையோடு மாணவர்கள் முழு பயனையும் அடைய வேண்டும், அவர்கள் கற்கின்ற கல்வியானது முழுமையாக சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நமக்காக வேண்டி அவர்கள் நாட்களை நீட்டிப்பு செய்து பொறுமையுடன் நன்றாக சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையிலே அந்த இதை திரும்ப திரும்ப சொல்லலாம். அவருடைய நன்றி என்றுமே நாம் மறக்கவே கூடாது, என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதே போன்று தேசிய ஒருமைப்பாடு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு நம்ம இடத்துல எந்த விதமான வித்தியாசமாக இருக்குதா? நம்ம எல்லாரும் ஒன்று போல சகோதரர்கள் போன்று பழகுகிறோம், சகோதரர்கள் போன்று சந்தோஷமாக இருக்கின்றோம், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறோம். இப்போ நம்ம படிக்கிறோம், ஏதாவது ஒரு சந்தேகத்தில் அடுத்த பிள்ளை வந்து இப்படி நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க.